அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஃப்ராஸ் ஃபுட் சேனல். உங்களுக்கு எங்கள் சேனல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் எம்மி அண்ட் க்ரீமியாக எல்லா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு இஃப்தாருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் டாப்பிங்கோட ஃப்ரூட் ஃபலுதா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான கடாயை எடுத்துகிட்டு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேங்க. 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 100 ml தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இது செய்கிறதுக்கு பேக்கர்ஸ் கம்பெனிலேருந்து ஃபலுதா மிக்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன், பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர். நீங்கள் வேணும்னா ரெடிமேட் மிக்ஸ் இல்லாமல் வீட்டில் நாமளே கூட செய்யலாம். கஸ்டர்ட் பவுடர் ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் சேமியா இருக்குது இல்லைங்களா, வறுத்த சேமியா, அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். சப்ஜா சீட்ஸ் ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெடிமேட் மிக்ஸ் யூஸ் பண்ணாமல் நான் சொன்ன அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த பேக்கெட்டில் இருக்க கண்டென்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியாச்சுங்க. இதிலே எல்லாமே இருக்கும், சேமியா அண்ட் சப்ஜா சீட்ஸ் எல்லாமே இருக்கும். சுகரும் இதிலே போட்டிருப்பாங்கங்க. நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இதை இப்போ இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணலாம். இந்த கண்டென்ட் ஃபுல்லாக கொஞ்சம் செமி லிக்விடாக திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரூட் ஃபலூடா செய்கிறதுனால வீட்டில் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. சப்போட்டா பழம், வாழைப்பழம் அண்ட் மாதுளை, திராட்சை, இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எல்லா பழங்களையுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து தனியாக டாப்பிங்க்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஆறிடுச்சுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம எல்லா கட் பண்ண ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துர்லாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் சர்வ் பண்ணிடலாம். இந்த ஃப்ரூட் ஃபலுதா இஃப்தாருக்கு மட்டும் இல்லைங்க, சம்மருக்கு குடிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ட்ரிங்க்னு தான் சொல்லணும். ஒரு கிளாஸ் குடித்தாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்குங்க. எல்லா கிளாஸ்லையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபலுடாவோட மெயின் ஹீரோ ஐஸ்கிரீம் எப்படி விட முடியும், கண்டிப்பாக அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அருண் ஐஸ்கிரீமில் ராஜ்போக் ஃப்ளேவர் அதை எடுத்திருக்கேங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நட்ஸ் அண்ட் சாஃப்ரானோட ஃப்ளேவரோட இருக்கும், செம்மையாக இருக்கும். இதை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்கூப்பர் இல்லாட்டி இந்த மாதிரி குழிக்கரண்டியில் நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்து போட்டுடலாங்க. மேலே டாப்பிங்கை அழகாக எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் ஃபலூடா செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபைனலாக மேலே டாப்பிங்க்கு எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். நம்மளோட எம்மி அண்ட் க்ரீமி சில்லுன்னு ஃப்ரூட் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் அஃப்ராஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர்.